கண்ணியமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையின் மிக பெரும் அத்தியாயமாக சூரா அல் பக்ராவை ஆக்கியிருக்கிறார். குர்ஆனுடனான தொடர்புடையவர்கள், குர்ஆனை பற்றி தெரிந்தவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடும். குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கிறது. அதில் மிக நீளமான மிக பெரிய ஒரு சூறா என்று சொன்னால் அது சூரா அல் பக்ரா. அந்த சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு நீண்ட நெடிய வசனத்தை வைத்திருக்கிறார். குர்ஆன்ல அந்த ஆயத்து தான் மிக பெரும் ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா ததாயன்தும், நீங்கள் கடன் வாங்கினீர்கள் என்று சொன்னால் என்று அந்த வசனம் துவங்கும். 15 வரி கொண்ட ஒரு குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் ஒரு சஃபஹா முழுக்க ஒரு 15 வரிக்கு அந்த ஒரு ஆயத்து மட்டுமே நீண்ட நெடியதாக இருக்கும். அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், கடன் கொடுப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கடன் வாங்குபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும், ஆணாயிருந்தால் சாட்சிகளுடைய நிலைமை என்ன, பெண்களை சாட்சியாக கொண்டு வரலாமா, கொண்டு வருவதாக இருந்தால் பெண்களின் சாட்சி எப்படி இருக்க வேண்டும், கடன் கொடுத்தவரும் வாங்கியவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெரிய வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக விளக்கமாக நமக்கு பேசித் தருவார். இந்த ஒரு வசனத்தை மையமாக வைத்துத்தான் இந்த ஜும்ஆவினுடைய வழியாக கடன் தொடர்பாக இஸ்லாம் பேசக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியில் நினைவூட்டுகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பார்கள். கடனுடைய ஆபத்துகள் பராமரிப்பவர்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கடனில்லாத வாழ்வையும் மரணத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. முதல்ல ஒரு அடிப்படையை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நம்மில் பலரும் பேணுதலாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் எப்படி சொன்னானோ, ரசூல் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ, மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அதுபோல பேணுதலான வாழ்வு வாழ வேண்டும் என்று நம்மில் பலர் ஆசைப்படுகிறார்கள். அதுல பொருளாதாரத்தில் நான் பேணுதலாக இருக்கிறேன் என்கிற பெயரில் ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடன் வாங்குதல் நம்மை வட்டியில் கொண்டு சேர்த்துவிடும் என்கிற காரணத்தால் நான் கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடன் வாங்கவும் மாட்டேன் சொல்லி உறுதி எடுத்துக் கொள்கிறார். கடன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. சதகா, தான தர்மம் எப்படி மார்க்கத்தில் ஒரு நன்மை தரக்கூடிய காரியமோ, அதுபோல பிறர் உங்களிடத்தில் ஒரு அத்தியாவசியமான உண்மையான ஹக்கான ஒரு தேவைக்காக கடன் கேட்டு வந்தால் அவருக்கு கொடுப்பதும் தர்மம் தான். திரும்ப வரும்னு தெரியும், கேட்பவர் நியாயமானவர், உண்மையான காரணத்திற்காக கேட்கிறார் என்று சொன்னால், சதகாவுக்கு ஒரு நன்மை என்று சொன்னால் கடனுக்கு 2 மடங்கு நன்மை அல்லாஹ் தருகிறான். ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாம் பேசிட்டு வர விஷயம் பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒரு சிலர் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறார். இந்த இரண்டில கடன் வாங்க மாட்டேன் என்று உறுதி ஏற்பதை மார்க்கம் விரும்புகிறது. கடன் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் ஒருபோதும் உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். மார்க்கத்திலே நன்மை பெற்று தரக்கூடிய காரியங்களில் கடன் கொடுப்பதும் ஒன்று. ரொம்ப ஆபத்தான விஷயம், மாற்று கருத்துக்கு இல்லை. கொஞ்சம் சரியினாலும் கூட உங்களுக்கு சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ இரண்டில் ஒன்றை பெற்றுக் கொடுத்துவிடும் கடமை. ரொம்ப அது சிராத்துல் முஸ்தகீம் என்று பாடம் நாம் தான் துஆ செய்யணுமா இல்லையா? சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை மிக வேகத்தில் கடக்க வேண்டும். முடியை விட ரோமத்தை விட ரொம்ப லேசான ஒரு பாடத்தை சொல்லி நாம் துஆ செய்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோல ரொம்ப சன்னமான ஒரு கோடு தான் கடன் என்கிற ஒரு கொஞ்சம் சரியினாலும் கூட அது உங்களை ஹராமில் பார்க்கொண்டு போய் சேர்த்து விடும். அதே நேரத்தில் முறையாக நீங்கள் அந்த கடனை பயன்படுத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்தையும் பெற்று, சொர்க்கமும் கடனில் இருக்கிறது, நரகமும் கடனில் இருக்கிறது. ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் தான். முதல்ல அது சம்பந்தமான ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். புகாரியில ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். மலக்குல் மௌத் ரூஹை வாங்கக்கூடிய அந்த மலக்கு ஒரு மனிதனுடைய ரூஹை வாங்குவதற்கு தயாராகிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் மலக்குல் மௌத் கேட்கிறார், உன்னுடைய வாழ்க்கை
ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் சொல், அந்த வழக்கத்தால் உன்னுடைய மௌத்தினுடைய காலத்தை நான் லேசாக்குகிறேன் என்கிற கருத்தை மையப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நல்லது செய்திருக்கிறாயா என்று அந்த மனிதனிடத்திலே மலக்குள் மௌத் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. கேட்கிறார்கள், ஏதாச்சும் நல்லது செய்திருக்கையா? அவர் கொஞ்சம் யோசிக்க விட்டு சொல்கிறார், நான் ஒரு காரியம் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கடன் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய வழக்கம் வைக்கிறது. என்னிடத்தில் யாராவது கடன் கேட்டால் நான் கொடுப்பேன். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட தவணை வருகிற பொழுது யாராவது என்னிடத்தில் உண்மையிலேயே சத்தியமாக அவருக்கு உண்மையில் அந்த சூழ்நிலை இருக்கிறது, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தவணை வந்துவிட்டது, எனக்கு தவணையை கொஞ்சம் நீட்டித்து கொடுக்க என்று கேட்டால் அவருடைய தவணையை நான் நீட்டித்து தருவேன். அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் மலக்குள் மௌத் சொல்றார். ஒரு சிலர் வருவார்கள், உண்மையிலேயே அவரால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாது, சொல்லுவார்கள் என்னால் உண்மையிலேயே கடனை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய கடனை நான் தள்ளுபடி செய்து விடுவேன். இதுதான் வாழ்க்கையில நான் செய்த நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹுதைஃபத்துல் யமான் இப்படி நிறைவு செய்வார், ஃபஅஸ்ஸலாத்துல்லாஹுல் ஜன்னah, அவரை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்குள் நான் நுழைய வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் சொல்லுகிறோம், இந்த கடனை நீங்கள் முறையாக பயன்படுத்துகிற பொழுது சமயத்தில் உங்களுக்கு அந்த கடன் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஒரு சில சமயத்திலே இதே கடன் உங்களை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி? யார் ஒருவர் கடன் வாங்குகிற பொழுது வாங்கும் பொழுதே என்ன செய்யறாருன்னா இவர் தானே பார்க்கலாம், கடன் வாங்குறோம் கொடுக்கறதுக்கு பின்பால் பார்த்துக் கொள்ளலாம், துனியாவை எப்படியாவது ஏமாற்றி விடலாம், வாங்கிவிட்டு வெளியூருக்கு தப்பி சென்று விடலாம், வியாபாரம் நஷ்டமாகிவிட்டது என்று சொல்லிவிடலாம் என்று ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு மனிதர் கடன் வாங்குகிறார். வாங்கும் காரணம் எல்லாம் கடனை அவர் கொடுக்கவில்லை, நிறைய பேருக்கு கடன் வாங்குகிறார், கடன் திரும்ப செலுத்திட அவர் வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா யார் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றினாரோ அவருடைய நன்மையை வாங்கி அந்த பொருளுக்கு ஈடாக கொடுத்தவருக்கு கொடுப்பார். ஒருவேளை உங்களிடத்திலே கொடுப்பதற்கு நன்மை இல்லை என்று சொன்னால் அவருடைய பாவத்தை வாங்கி உங்களுடைய தலையில் சுமத்துவான். அந்த பாவத்தை சுமந்து கொண்டு நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியது. எனவே தான் சொல்லுகிறோம், கடன் மிக லேசான மெல்லிய ஒரு பொருள், அதை மிகச்சரியாக பயன்படுத்துபவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று சேர்கிறார்கள். மனிதர்களை ஏமாற்றி விடலாம் என்கிற கண்ணோட்டத்தோடு கடனை அணுகினால் அது நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். மாற்றத்தில் கடன் கொடுத்தவரை விட கடனை வாங்கியவருக்கு நிறைய வழிகாட்டுதல் கொடுக்கிறவர் கொடுத்துட்டு போயிடலாம், எழுதி வைக்கணும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இலா கதாயிலும் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் கடன் வாங்கிக் கொண்டார், நீங்க கொடுக்குறீங்க அவர் வாங்குகிறார் என்று சொன்னால் இருவரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபக்துஹு, எழுத்துப்பூர்வமாக எழுதிக் கொள்ளுங்கள். அந்த எழுத்துக்கு சாட்சியையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சாட்சி 2 ஆணாக இருக்க வேண்டும், ஒரு ஆண் 2 பெண்ணாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டத்தை சொல்லித் தருகிறது. மாணவருக்கு இவ்வளவு, கொடுத்தவருக்கு இஸ்லாம் சொல்வது இவ்வளவுதான், எழுதி வச்சுட்டு கொடுத்தது. ஒருவேளை கடன் வாங்கியவரால் கொடுக்க முடியவில்லைனா உங்களுக்கு வசதிப்பட்டால் அந்த கடனுக்கான தவணையை நீட்டித்துக் கொடுங்கள். இன்னும் வசதிப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் கூட கடந்த சொந்த வந்தோம் ரொம்ப நெருக்கம் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, பாவம் பரிதாபம் இருந்தால் கடனை மன்னித்து நீங்கள் சொந்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கடன் கொடுத்தவர்களுக்கு இவ்வளவுதான் பார்க்க சொல்லுங்கள். வாங்கியவர்களுக்கு ஏராளமான நிபந்தனைகள் இருக்கு. உங்களுடைய உயிர் பிரிந்தாலும் கூட கடனை நிறைவேற்றாமல் கபருக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லுதுமா உச்சபட்ச ஒரு வார்த்தை. கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா எப்பாடுபட்டாவது அதை திரும்ப செலுத்தி விடுங்கள். நீங்கள் மரணிக்கிற தருவாயில் இருந்தாலும் கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் இது குறித்து வசியம் செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோரின் கடனை நீங்கள் வாரிசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றம் சொல்லுது. வாங்குவதற்கு அவ்வளவு கண்டிஷன் இருக்கு, அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. அவ்வளவு எளிதாக
துன்யாவில் சம்பாதித்த இந்த பணத்தை ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு செல்வதை மாற்றம் விரும்பவில்லை. மாணவர்கள் என்ன செய்யணும்னா முதல் விஷயமாக மாற்றம் சொல்லுகிறது, ஒருவேளை ஏதாவது ஒரு நிர்பந்த தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கினால் என்ன செய்யணும்னா முதல்ல நீயத் இருக்கணும். என்ன நீயத்தோடு கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் இந்த கடனை நிறைவேற்றி விடுவேன் என்கிற உறுதி இருக்க வேண்டும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ரிவாயத் செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ஒருவர் உண்மையிலேயே கடன் வாங்குகிற சமயத்தில் இதை நான் நிறைவேற்றி விடுவேன் என்கிற உள்ள உறுதியோடு வாங்குகிறாரோ அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுகிறார். செல்வத்தை கொடுப்பவன், செல்வத்தை எடுப்பவனும் அவன். அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் துன்யாவை நடத்தி காட்டுவார். ஒருவர் இஹ்லாஸாக உள்ள தூய்மையாக எப்படியாவது இந்த தேவையை இந்த கடனை நான் நிறைவு செய்து விடுவேன் என்கிற நியத்தோடு ஒருவரிடத்தில் கை நீட்டி கடன் வாங்கினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த கடனை நிறைவேற்றி வைப்பதற்கு போதுமானவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கிறோம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒருபோதும் ஒரு முஸ்லிம் கடனை வாங்கிவிடக் கூடாது. ஏதாவது ஒரு நிர்பந்தம் என்றால் இந்த பொருளை விற்றால் இந்த கடனை என்னால் அடைத்துவிட முடியும் என்கிற பின்புலம் சோர்ஸ் இல்லாமல் கடன் வாங்கிவிடக் கூடாது. சக்திக்கு மீறி கடன் வாங்கிவிடக் கூடாது. நிர்பந்த தேவைக்காக வேண்டிய தவிர கடன் வாங்கிவிடக் கூடாது. நிர்பந்த தேவை என்று சொன்னால் உணவிற்கான தேவை, உடைக்கான தேவை, மருத்துவத்திற்கான தேவை, இருப்பிடத்திற்கான தேவை, வியாபாரத்திற்கான தேவை, இவற்றை தவிர வேறு எதற்கும் மாற்றம் கடன் வாங்குவதை அனுமதிக்கவில்லை. நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடன் வாங்கத்தான் செய்திருக்கிறார். விளங்கிக் கொள்ள வேண்டும், கடன் வாங்குவது பாவம் அல்ல, அதை நிறைவேற்றாமல் மரணிப்பதுதான் இங்கே குற்றமாக கருதப்படுகிறது. மனிதர்களுக்கு மத்தியில் கடனை திரும்ப செலுத்தாமல் ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒருவர் கடன் படுகிற பொழுதுதான் அது பாவமாக கருதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களோடு மஜ்லிஸ் இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் இருப்பார்கள். குறிப்பிட்ட தவணை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதியிடத்திலே கடன் வாங்கியிருப்பாங்க, யூதரிடத்திலே கடன் வாங்கியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மேல துண்டு அணிந்து அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த யஹூதி யூதர் வேகமாக வருவார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேல் அணிந்திருக்கக்கூடிய அந்த துண்டை பிடித்து வேகமாக இழுப்பார். ஹதீஸ்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னால், அவர் இழுத்த அந்த இழுப்புல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கழுத்தில் இருந்த அந்த துண்டை இறுக்கியதன் விளைவாக ரசூலுடைய கழுத்தில் அந்த தடம் பதிந்தது, அழுத்தம் பதிந்தது. உமர் ரலியல்லாஹு வேகமாக அவரை காப்பதற்காக வேண்டி பாய்ந்து சென்று அவரை ஏசுவார். யாரிடத்தில் வந்து எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கோபப்படுவார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அமைதியா சொல்லுவாங்க, யா உமர், நீங்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. கண் கொடுத்தவருக்கு எப்படி வேண்டுமானாலும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அவருடைய கடனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க. கொடுத்தவருக்கு உரிமை இருக்கிறது. தவணை மீதம் இருந்தாலும் கூட எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர்கள் நீங்கள் கடினமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க, என்னிடத்தில் கடனை திரும்ப செலுத்துங்கள் சொல்லுங்க, நீங்கள் கோபப்படாதீர்கள், அவரை மிரட்டாதீர்கள், அவரிடத்தில் வேகமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி கடனை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார்கள். உமரத்திற்காக கோபப்பட்டதற்காக வேண்டி கொஞ்சம் கூட பொருளை கொடுத்து சொன்னார். ஒரு உதாரணம் 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கன்னா ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. எதற்கு? உமரத்திற்காக வேகப்பட்டு பேசினாங்க இல்லை, அதற்காக. கடைசியில் அந்த மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வேறு ஒரு வரலாறு. நாம் சொல்ல வருகிற செய்தி, கடன் சஹாபாக்களும் வாங்கியிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிறார்கள். வாங்குவது ஒருபோதும் இங்கே தவறாக நம் மத்தியில் பேசப்படுவதில்லை. மாறாக அதை கொடுக்காமல் நீங்கள் மரணித்தால், அதை கொடுக்காமல் நீங்கள் ஏமாற்றினால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானாலும் கடனினுடைய அந்த தாக்கம் உங்களை விட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு குல்ல தம்பின் இல்ல ஷஹீத். அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார், இல்ல கடனை தவிர. ஷஹீதுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது தெரியுமா? ஒருவர் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக
சொன்னால் அவருடைய அந்த ரத்தம் பூமியில் வந்து விழுவதற்கு முன்பதாக அந்த மனிதனின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கடனை தவிர எவ்வளவு விரைவாக ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு உயர்வான இடத்திற்கு சென்றாலும் கூட அந்த கடன் உங்களை விட்டு நீங்காது என்பதையும் இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவீங்கன்னு சொன்னால் ரத்தம் வந்து பூமியில விழுவதற்கு ஒரு வினாடி கூட ஆகாது. அந்த வினாடியும் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார், உயிரையே கொடுத்தார். ஒரு ஹதீஸ் இப்படி வரும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறீர்கள், ஷஹீதாகிறீர்கள், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் போர் செய்கிறீர்கள், மீண்டும் ஷஹீதாகிறீர்கள், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது, போர் செய்கிறீர்கள், ஷஹீதாகிறீர்கள். எத்தனை தடவை உயிர் கொடுக்கப்பட்டு எத்தனை தடவை உயிர் நீக்கப்பட்டாலும் உயிரை ஷஹீதாக நீங்கள் கொடுத்தாலும் கடனுக்கு நிகரானது. கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்தேதான் தீர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. காசு பணங்கள் வெறுமனே துன்யாவில் அணிந்துவிடக்கூடியவை அல்ல, மாறாக நம்முடைய மறுமையின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக பொருளாதாரம் இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் கவனத்தில் கொண்டாக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் ரசூலுல்லாஹ் மறக்காம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த மனிதருக்கு கடன் இருக்கிறதா? இந்த மனிதருக்கு கடன் இருக்கிறதா என்று ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார். கடன் இருந்தால் யாராவது இந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார். வாரிசு யாருன்னு கேட்பார். ஜனாசாவோ இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது? இந்த பொருள் இருக்கிறது. யார் வாரிசுன்னு கேட்பார். யாராவது ஒரு முன் வந்தால் இந்த கடனை, இவருடைய கடனை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களான்னு கேட்பார். இப்பொழுதே நிறைவேற்றுங்கள் அல்லது பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சரின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வைப்பார்கள். ஒரு நாள் ஒரு ஜனாசா வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? ஆம் கடன் இருக்கிறது. யார் சொல்றாங்க? எவ்வளவு இருக்கிறது? 2 திர்ஹம் இருக்கு. நம்ம கணக்குல சொன்னோம் 200 ரூபாய், ஒரு 200 ரூபாய் தங்க காசு திர்ஹம், ஒரு 2 திர்ஹம் இருக்கிறது கடன். ஒரு சின்ன தொகை தான், ஒரு பெரிய தொகை அல்ல, ஒரு சின்ன தொகை தான். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யார் வாரிசு இருக்கிறார்? யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே கேட்பாங்க. வாரிசுகள் அவருக்கு யாரும் இல்லை, ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் இல்லை, தனியாக வந்திருக்கிறது ஜனாசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னார். எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குக்கு கூட தொலை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் வெளிரங்கத்திலே முஸ்லிமை போல இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற நயவஞ்சகம் கொண்ட ஒரு மனிதனுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடன் இருந்தால் சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய நண்பருக்கு, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலைவீங்க. கடன் இருந்தால் நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி முன்வருகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன், இவருக்கு கொஞ்சம் தொலை வைத்து விடுங்களேன், பாவம்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய அந்த உறுதியை ஏற்று அந்த சஹாபிக்கு அந்த ஜனாசாவிற்கு தொலை வைக்கிறார். அன்றைய நாள் பொழுது முடிகிறது. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அபூ கதாதா, கடனை நிறைவேற்றி விட்டாயா? யா ரசூலல்லாஹ், நேற்று தான் நான் மூத்தானாங்க, நேற்று தான் நான் உறுதி கொடுத்தேன், 2 தினம் தானே, எங்க போயிட போகுது, நேற்று தான் மூத்தானாங்க, இப்ப கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்து விடலாம் என்று அந்த சஹாபி சொல்றார். ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறார். மறுநாள் அபூ கதாதா கடனை கொடுத்தாச்சான்னு கேட்கிறார். அபூ கதாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடனை கொடுத்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, இப்பொழுதுதான் நீங்கள் மரணித்த அந்த நபருடைய கபரை குளிர்ச்சியாக்கி இருக்கிறீர்கள் என்று சொல்றார். இதனால் வரை நீங்கள் அந்த கடனுக்கு பொறுப்பெடுத்திருந்தாலும் கூட அவருடைய கபர் அவருக்கு உஷ்ணமாக இருந்தது. அந்த கடனை நீங்கள் 2 தினம் அவருடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது சொன்னா, நம்மில் எத்தனை நபர்கள் கடன் இல்லாமல் இருக்கிறோம்? பிறக்கிற குழந்தை கூட துன்யாவுல கடனோடு பிறக்கிறது. இன்னைக்கு நாம சூப்பரா அழகான ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், இஎம்ஐ என்று. சொல்றதற்கு கொஞ்சம் கௌரவமாக இருப்பதன் காரணமாக வட்டி, கடன் அப்படி சொல்ல வேண்டாம், இஎம்ஐ. அது கொஞ்சம் சொல்றதுக்கு மரியாதையாக, இன்ட்ரெஸ்ட் சொல்றதுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கு. ஒரு மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னாலும் கூட பிறப்பிற்கான செலவை மருத்துவமனையின் மூலம் நாம் கடனாக பெற்றுக்கொள்கிறோம்.
பிறக்கும் பொழுது கடன் ஆரம்பிக்கிறது. வீடு கட்டணுமா கடன், கடன் இஎம்ஐ எல்லாம் ஒண்ணுதான். நாம் சொல்றதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். நாம் கொஞ்சம் குலசையாடி நம்ம போய் வட்டி கொடுக்கலாம் பேசினா நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்ட் சொல்லி பேர மாத்திரம் பொருள் அதுதான். மருத்துவமனையில் தொடங்கி வீடு கட்டணுமா கடன், வண்டி வாங்கணுமா கடன், போன் வாங்கணுமா கடன். ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அங்கேயும் உங்களுக்கு கடனுக்கான வசதி இருக்கிறது. எல்லா இடத்திலும் அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இபாதத்தில் கூட கடனுடைய தாக்கம் சமகாலத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போறீங்களா வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம். உம்ராவுக்கு போறீங்களா வாருங்கள் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இருக்கிற காசு கொடுங்க, மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா தவணையில் கொடுங்க. இப்படி இபாதத் செய்ய சொல்லி மார்க்கத்தில் எங்கேயும் உங்களுக்கு விதியாக்கப்படவில்லை. ரொம்ப ஆபத்தான விஷயம். தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நாம் கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாக்கியாக்களுக்கு, நாற்பதுகளுக்கு, அதுபோல சீர்வரிசைகளுக்கு, குழந்தைகளுக்கு மார்க்க சீர் செய்வதற்கு இதுவெல்லாம் நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக செய்யுங்கள். நன்மையை நாடினால் அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. ஆனால் கடன் பட்டு உங்களுக்கு ஈசாக்காவோடு செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் மார்க்கத்தில். திருமணம் எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக சிம்பிளா செய்ய முடியும், இருப்பதை வைத்து செய்ய முடியும். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் செய்கிற பொழுது கடன் இல்லாமல் திருமணம் செய்ய முடிவதில்லை. வீடு கட்டுதல் கடன் இல்லாமல் கட்ட முடிவதில்லை. வியாபாரம் கடன் இல்லாமல் முடிவதில்லை. அதே போல நீங்கள் ஏதாவது ஒரு அத்தியாவசியமான மருத்துவமனை தேவைக்காக செல்கிறீர்கள். நீங்க ஒரு நெஞ்ச வழி வைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கோயம்புத்தூரோ அல்லது உருவனையோ கொண்டாச்சோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. உங்களுடைய அந்த சிகிச்சை முடிவடைகிறது சொன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டு வருதுன்னா காலையில 10 மணிக்கு மருத்துவமனை நிர்வாகம் கடன் கொடுக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு ரசீதை கொடுத்து விடுகிறார். ரூம் நம்பர் 40, ரூம் நம்பர் 50, ரூம் நம்பர் 60ல இன்னைக்கு 10 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. மக்கள் வரலாம், நம்மிடத்தில் பேசுகிறார்கள். பேசி மருத்துவமனையின் செலவுகள் எல்லாம் நாங்கள் கடனாக எடுத்துக்கொள்கிறோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க, கையெழுத்து மட்டும் போட்டார். ஒரு ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்தா கடன் கொடுப்பவர் யார் என்றும் தெரியாது, வாங்குபவர் யார் என்றும் தெரியாது. நம்முடைய கடையில் கடன் வந்து விழுந்து விடுகிறது. நாம் கடனாளியாக ஆகுவதை போல நம்முடைய வாரிசுகளையும் கடனுக்குள்ளால் தள்ளி விடுகிறோம். இருப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. கூட இன்னொரு வீட்டை கட்ட வேண்டும். ஒரு 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாரு, 20 வருஷத்துக்கு எழுதிறாரு, 2வது வருஷமே இவர் மௌத்தாயிட்டார். அடுத்த 18 வருஷம் அந்த வாரிசு இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறது. இவர் கெட்டதும் அல்லாமல் தன்னுடைய குழந்தையையும் கொண்டு போய் கடனில் தள்ளி விட்டு விடுகிறார். நாம் சொல்றோம் அத்தியாவசியமான தேவை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆடம்பரத்திற்காக வேண்டி வாங்கக்கூடிய கடன் நரகத்தில் பால் கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கிறான் சொன்னால், அந்த தவறான பழக்கவழக்கம் உள்ளவனாக இருக்கிறான் சொன்னால், அவன் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அவன் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பொருளாதாரத்தில் சரியில்லைன்னு சொன்னா அவன் கெட்டதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தெரிவித்துக் கொண்டு வந்து விடுகிறார். இது விஷயத்திலே ஆண்களும் மிச்சமில்லை, பெண்களும் மிச்சமில்லை. சுய உதவி குழுக்கள் என்கிற பெயரில் வீடுதோறும் பெண்கள் காலையில் 10 மணி 11 மணிக்கு மேற்க நின்று பார்த்தோம்னா வரிசையா வரலாம். புதுசா யாருன்னு பார்த்து என்ன வசூல் பண்றது, தெருவில் வருகிறார்கள். கொடுப்பவர்கள் அனைவரும் செய்யும், பெரும்பாலும் தொழுகையாளர்கள். காலையில் 10 மணிக்கு வசூலுக்கு வர்றாங்க. கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் வீட்டிற்கு முன்னால் மிக சாதாரணமாக சண்டைகளை சச்சரவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் வாங்கினோம்னு கேட்டா ஏதாவது ஒரு தேவையில்லாத காரணத்திற்காக தான் வாங்கிறது. உங்கள் அத்தியாவசியமான காரியங்களுக்கு கடனை வாங்குங்கள், சிக்கல் இல்லை. வியாபாரத்திற்காக வாங்குங்கள், சிக்கல் இல்லை. பின்புலம் இருக்கிறதா, சோர்ஸ் இருக்கிறதா, பிரச்சனை இல்லை. வருமானம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அல்லது 40,000 ரூபாய் கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடம்பரத்திற்காக, திருமணத்திற்காக, வீட்டுக்காக, வாகனங்களுக்காக வாங்கிவிட்டு அதை கட்ட முடியாமல் வட்டியிற்குள்ளால் உள்ள போய் சிக்கிட்டோம் என்று சொன்னால் மவுத்து வரை வெளியே வர முடியாது. உங்களுடைய நகை பேங்குக்குள்ள போயிருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருபோதும் வெளியே வர. இன்னைக்கு வந்தால் நாளை மீண்டும் முன்னே சென்று என்ன காரணம்? அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து வாழ்க்கையில நமக்கு உறுதியான ஒரு நியத்து வேண்டும். உயிரே போனாலும் கையில் இருக்கக்கூடிய எதை வந்தாலும்
நான் கடன்பட மாட்டேன் என்கிற உறுதியோடு யார் வாழ்கிறார்களோ அல்லாஹ் ஜெல்லஷானஹு அதற்கு தக்க பரக்கத்தை தரத்தான் செய்வார். நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், நான் கடனே வாங்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருப்பார்கள், அல்லாஹ் அதுக்கு தக்க மாதிரி ரிஸ்கை கொடுப்பார். ஒரு சில ஆலயங்களே இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். கடன் வாங்காம வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யாம நம்மால் படைக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க. நினைச்சால் அப்படித்தான் உங்களால் படைக்க முடியும், வேறு வழி இல்லை. இன்னவன் அகனாலும் பின்னியாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய எண்ணம் எப்படியோ அதற்கு தகுந்தால் போல்தான் அல்லாஹ் ஜெல்லஷானஹு தஆலா உங்களிடத்தில் நடந்து கொள்வார். இது ஹராம், இதனுடைய பரக்கத்தை பாதிக்கும், நான் வாங்க மாட்டேன் என்கிற உறுதி உங்களுடைய மனசில் இருந்தால் நிச்சயம் உங்களால் கடன் இல்லாமல் வாழ முடியும், வட்டி இல்லாமல் வாழ முடியும், பரக்கத்தான வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலேயும் விடாமல் ஒரு துஆவை செய்திருக்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். அதிகமான பாவம் செய்வதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, அதே போல கடனாளியாகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் துஆ செய்திருக்கிறார்கள். நம்மில் யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, அதனுடைய தாக்கங்களால் நாம் எல்லாம் யாரெல்லாம் அகப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் விடாமல் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். பாவம் செய்வதை விட்டும் கடனாகுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை நாமும் கேட்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கடன்களை லேசாக்குவானாக. மென்மேலும் கடனுக்குள்ளால் வட்டிக்குள்ளால் சென்று விழுந்து விடாமல் அல்லாஹ் ஜெல்லஷானஹு தஆலா நம்மை பாதுகாப்பதோடு நம்முடைய பொருளாதாரத்தில் நிரப்பமான வரக்கத் செய்வானாக. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சலாமத்தையும் தந்து நல்ல புரிவானாக. வாசல் கரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.